தனுசு ராசியினுடைய இயல்பு நம்ம பார்க்க போகிறோம். 2026 குரு பயிற்சி. தனுசு ராசி உபயராசின்னு பேர். உபயராசி எப்பவுமே மற்றவங்களுக்கு உபயமாக இருப்பாங்க. தனுசு ராசி கூட இருக்கிறவாளுக்கு பிரமாதம். நீங்கள் மற்ற ராசியோட தனுசு ராசிட்ட ஒரு விஷயத்தை கேளுங்க, நான் என்ன தப்பு பண்ணுவேன், நான் யாருக்கு பாவம் பண்ணுவேன், டிசிஷன் மேக்கிங்கில் டக்குன்னு எடுத்துடக்கூடாது. திருமணம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்போ குரு பண விஷயங்களில் நல்லா இருக்கு. பண வரவுகள் வரும். அதை கரெக்டாக தனக்காக யூஸ் பண்ணிக்கணும். என்கிட்ட ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், நான் வாங்கி கொடுத்தேன் சார், இப்போ நான் தான் வட்டி மூலமாக கட்டின்னு இருக்கேன். என் லைஃப்பில் எல்லாமே கிடைச்சது. நல்ல வேலை, நல்ல கல்வி. அதை எனக்கு கொடுத்தது அண்ணமால் இன்ஸ்டியூட். படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் அண்ணமானாலே மன திருப்தி தான். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தனுசு ராசி நேயர்கள், நீங்கள் வந்துட்டு இந்த குரு பயிற்சியில் எப்பெல்லாம் இருக்க போகுது, நமக்கு ஏதாச்சும் நம்ம முயற்சி பண்ணி வரலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு அஸ்ட்ராலஜர் நமக்கு கைட் பண்ணிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் கரெக்டான பிளேஸில் இருக்கீங்க, கரெக்டான வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. மகேஷ் ஐயர் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப நிறைய அனுபவம் பெற்ற அவர் உங்களுக்கு சொல்ல இருக்காங்க. ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அவரே சொல்கிறாரு. கேட்டுட்டு கவலை இல்லாமல் அடுத்தது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத யோசிங்க. சார் சொல்லுங்கள், இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? தனுசு ராசியினுடைய இயல்பு நம்ம பார்க்க போகிறோம். 2026 குரு பயிற்சி. தனுசு ராசி உபயராசின்னு பேர். உபயராசி எப்பவுமே மற்றவங்களுக்கு உபயமாக இருப்பாங்க. வீட்டில் கேட்பாங்க, கரெக்டு தான், மற்றவங்களுக்கும் உபயமாக இருக்கும். அவள் கூட இருந்தவாள்லாம் அப்படியே வளர்ந்துட்டு போவாள். அவங்க தொழில் பண்ணுறவங்க பாருங்கள், சார் என் கூட வேலைக்கு இருக்கிறவங்க கூட வீடு வாங்கிட்டேன் சார், நான் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாள். தனுசு ராசி கூட இருக்கிறவாளுக்கு பிரமாதம். தனுசு ராசிக்கு பிரமாதம். இங்கே தான் கொஸ்டின் மார்க். அப்போ அது கொஸ்டின் மார்க்காக இருக்கும். நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐப்பசி அக்டோபர் டு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி நல்லா இருக்கு. மீதி இருக்கிற இந்த மாதம் ஜூன் டு ஜூலையில் இந்த ஒரு 4 மாதம் விட்டுட்டு மீதி இருக்கிற மாதங்களில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எப்படி அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அழகாக மேனேஜ் பண்ண தெரியணும் ஒரு விஷயத்தை லீட் பண்ணுறது. இவங்க எப்படி அப்படின்னா போர்க்களத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு எப்போவுமே இருந்துருக்கும். 2 ஃபைட்டர் பார்த்துருக்கீங்களா? இந்த ஃபிஷ்ஷில் ஃபைட்டர் இருக்கும். 2 எண்ணத்தில் ஒன்றில் விட்டால் ஒன்று இந்த கார்னரில் இருக்கும், ஒன்று இந்த கார்னரில் இருக்கும். ஆனால் 2மே முளைச்சுன்னு இருக்கும். அப்படியே முளைச்சுன்னு இருக்கும், அப்படியே முளைச்சுன்னு இருக்கும், அப்படியே முளைச்சுன்னு இருக்கும், அப்படியே முளைச்சுன்னு அப்படி பக்கத்தில் வந்தாலும் 2 ஃபைட் பண்ணிக்கும். திருப்பி அதே மாதிரி சைடில் போய் நின்றுக்கும். அது பேரே ஃபைட்டர்னு பேர். இந்த மாதிரி இந்த 4 மாதத்தை தவிர மீதி 8 மாதம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு தோணல் இவாளுக்கு இருக்கும். நீங்கள் மற்ற ராசியோட தனுசு ராசிட்ட ஒரு விஷயத்தை கேளுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் யாருக்கு பாவம் பண்ணேன், நான் ஒரு எறும்பை கூட மிதிச்சது இல்லையே, இல்லை எறும்பை மிதிச்சா கூட அதை அழகாக எடுத்து போட்டு விடுவேனே, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். பட் எனக்குன்னு வந்து அமையறீங்களடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு எதுடா வரீங்க தோணும். மல்டிபிள் டேலண்ட் கொஞ்சம் உடையும். பிறர் அட்வைஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னால கோபம் வரும். ஐடியா தானே கேட்டேன், அட்வைஸ் பண்ணவா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல் வரும். மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொட்டும்போது அப்படியே மண்டையெல்லாம் வலிக்கும். நானும் நீயும் ஒன்றும் இல்லை, நீ வேற நான் வேற, நான் இதெல்லாம் கேட்கவே இல்லையேங்கிற மாதிரி ஒரு தோணல் அவங்களுக்கு மனசில் இருக்கும். பட் வேறு வழி கிடையாது. எல்லாரும் அட்வைஸ் பண்ணுற உலகமாக போயிடுது. ஃப்ரீயாக கிடைக்கிறது அது ஒன்று தான். ஸோ அதை வாங்கிட்டு வருவாள். சிலது பிடித்தும் பிடிக்காமல் அக்செப்ட் பண்ணுவாள். வேறு வழி கிடையாதுன்னு அப்படியே அடாப்ட் பண்ணுவாள். 100% பிடிக்காது, 10% அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு இருப்பாள். இந்த விஷயங்கள்லாம் இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் சமாளித்து வந்துடுவாங்க. நீங்கள் உங்ககிட்ட இப்போ எங்கேருந்து எப்படி கிளம்பி வந்தேன்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள், ஆஃபீஸ்லேருந்து கிளம்பினா கேப் இருந்தேன், அங்கேருந்து கார் எடுத்தோம் வந்தோம் அங்கேருந்து, அவ்வளோதானே சொல்லுவேன். பட் ஆனால் தனுசு ராசி அப்படி சொல்ல மாட்டாள். வெளியில் வந்து பூட்டி அப்போ தான் கேஸ் ஆஃப் பண்ணானா லைட் ஆஃப் பண்ணா தெரியல என்ன, வெளியில் வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலி நீங்கள் இந்த செருப்பு போடலான்ட்டு இருந்தால் இந்த ஷூவை போட்டுன்னு வந்துவிட்டேன். வந்ததுக்கப்புறம் அப்போ தான் காரை ஸ்டார்ட் பண்ணால் ஆஹா மஞ்சள் லைட் எரியுதேன்னு வருத்தப்பட்டு நேராக ஃபியூவல் பங்க் போனால் லைன் நிற்கிது 2 கிலோமீட்டருக்கு. சரி, வேறு ஃபியூவல் பங்குக்கு போய் போட்டு அங்கேருந்து வந்தால் சிக்னல் போட்டு சிக்னல்லேருந்து அதை எலாபரேட் பண்ணி பேசுவாள். இது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தும்.
கூட இருக்கிறவாளுக்கு நல்ல சம்பாவனை வரும், தனக்கு அப்படியே கொஞ்சம் வந்த சம்பாவனை செலவாகும். இதெல்லாம் இருக்கும். வீட்டு இடம், வீடு மாறினதுனால வந்த பிரச்சனை, கோலம் போட்டதுனால வந்த பிரச்சனை, கூட்டினது என் வாசலுக்கும் சேர்த்து கூட்டிட்டேன்னு ஒரு பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, எதிர் வீட்டு பிரச்சனை, மேலே இருக்கிற பிரச்சனை, கீழே இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்போதைக்கு வந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சார் நல்லதாக சொல்லுங்கள் சார், நல்லதாக சொல்லுங்கள் சார் அப்படின்னா நல்லது. இதெல்லாம் பார்த்து பார்த்து பழகி, இதெல்லாம் கேட்டு கேட்டு பழகி இப்போ எதுவுமே பெருசாக தெரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு சிங்கம் வருதா வரட்டும் ஒன்றும் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லைங்கிற மாதிரி தைரியமாக இருப்பா. சிங்கம் தானே, சிங்கம் தானே, அதுக்கு மேலெல்லாம் கடிச்சு குதிரை நேற்று யானை மேலே ஏறி ஓடிச்சுங்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்தங்காட்டி இது ஒரு பெரிய விஷயமா அவளுக்கு தெரியாது. சரி, என்னென்ன இவா பண்ணக்கூடாது, தெரியாதவாளை தெரிஞ்ச மாதிரி காமிச்சக்கூடாது. எனக்கு யார் தெரியுமா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. டிசிஷன் மேக்கிங்கில் டக்குன்னு எடுத்துடக்கூடாது. திருமணம், அதே சமயத்தில் முக்கியமான விஷயங்களில் போய் பொறுப்பேற்றுக்கிறது, அதெல்லாம் பார்த்துக்கணும். பிறருடைய கேஷை ஹேண்டில் பண்ணக்கூடாது, அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 10 பேர்கிட்ட வாங்கி ஒருத்தர்கிட்ட கொடுத்துடக்கூடாது. சீட்டு நடத்தினா, அது நடத்தினா, இது நடத்தினா, இங்கே வாங்கி அங்கே வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி அதுக்கப்புறம் ஜாதகத்தை வந்து எங்கிட்ட உட்காந்து பார்த்து என்ன பண்ண முடியும்? அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்போ குரு பண விஷயங்களில் நல்லா இருக்குது. பண வரவுகள் வரும், அதை கரெக்டாக தனக்காக யூஸ் பண்ணிக்கணும். என்கிட்ட ஒருத்தர் வந்தார், அவர் சொன்னார், நான் வாங்கி கொடுத்தேன் சார், இப்போ நான் தான் வட்டி முதலமாக கட்டின்னு இருக்கேன். நான் தான் எதுக்கு? அவள் வாங்கின காசை 10 பைசா கூட கட்டலை சார், நான் தான் கட்டின்னு இருக்கேன். எவ்வளோ சார் கட்டியிருக்கேன்? 4 கோடி கட்டிட்டு சார். நல்லா போச்சு. என்னது? சரி, இன்னும் கடன் அடைச்சலை? இன்னும் கடன் அடைக்கலை சார். கடன் அடைக்கிறதுக்கு மேலே 3% வளர்ந்துருச்சு, 3% வளர்ந்துருச்சு. ஸோ பணத்தை வரத்துக்கு உண்டான அனுகிரகம் பூர்ணமாக இருக்குது. அந்த பணத்தை தனக்குண்டியதானா மாற்றிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா வேல்யூபிளாக அதை மாற்றிக்கிறது நல்லது. 2வது, தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை. அதே சமயத்தில் எதையும் சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணுவேன். உங்களை பார்த்தாலே மற்றவாளுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி தெரியும். இடம், பொருள், வீடு, தொழில் ஆரம்பிக்கிறது, முதலீடுக்காக ஓடுறது நல்லாயிருக்கும். அம்மா, மாமியார், மாமனார் இவாளுடைய பிரச்சனையெல்லாம் பேசப்படாது. குழந்தைகளுக்கு சூப்பராக இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பாதிக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். மனைவி கணவருக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் வரும், சரியாயிடும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு, படப்படன்னு நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அப்பா வகையில் நன்மையாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா தொழில் புரியறதுக்கு சூப்பரான டைம். சிலதில் லாஸ் ஆகும்னு நினச்சி கவலையெல்லாம் பட வேண்டாம், டக்குன்னு ஜெயிச்சுடுவேன். இங்கேருந்து 2 ஃப்ளைட் டிக்கெட் போடுவேன். 1 போட்டு அப்புறம் ரீபேமெண்ட் வராது. ஃப்ளைட் டயத்தை மாறி போகக்கூடாது, ட்ரெயினை கரெக்டாக பிடிக்கணும். இல்லைன்னா ஒரு படத்தில் வர விஜய் சார் மாதிரி ஓடி போய் குதிச்சு தான் ஏறணும். இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அப்பப்போ வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்மளை பார்க்க முடியும். சரி, இவங்க எந்த மாதிரியான வழிபாடுகளை பண்ணிட்டா நல்லாயிருக்கும்? தனுசு ராசி நண்பர்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மெயினாக இவங்க போகக்கூடிய கோயில், வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில். செந்தூரானை வழிபட்டால், சக்கரவர்த்தியை வழிபட்டால் இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அவர் வந்து வழிபடுறது ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அது வியாழக்கிழமை நாள் தான், Thursday போய் வழிபட்டாங்க அப்படின்னா சூப்பரான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். திருச்செந்தூரும் வியாழக்கிழமை, குருவாயூரும் வியாழக்கிழமை போயிட்டு வர்றது அற்புதமான பலன்களை கொடுக்கும். துலாபாரம், வீட்டில் ஒரே ராசி இருக்கும் பார்த்தீங்களா, எனக்கும் தனுசு தான், இவாளுக்கும் தனுசு தான், அவளுக்கும் தனுசு தான், பக்கத்து வீட்டுக்காலுக்கும் தனுசு தான். அப்படி மாதிரி தனுசாகவே இருந்துன்னா துலாபாரம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுவும் ரொம்ப குருவாயூரில் ரொம்ப விசேஷம். மண்டவெல்லம், சக்கப்பழம்னு சொல்லுவாள், பலாப்பழம், நெல், அரிசி, பச்சரிசி தானம் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணி இந்த குரு பயிற்சியிலேருந்து ஓஹோன்னு இருப்பாங்க. நீங்கள் இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். என் லைஃப்பில் எல்லாமே கிடச்சிது. நல்ல வேலை, நல்ல கல்வி, அதை எனக்கு கொடுத்தது அண்ணமால் இன்ஸ்டியூட். படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் அண்ணமானாலே மன திருப்தி தான். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.